ஹலோ காய்ஸ், ரெடி காசில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் மனோஜும் அடி வாங்குறாங்க. அதே மாதிரி விஜயாவும் அடி வாங்குறாங்க. யார்கிட்டேன்னு சொன்னால் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலையை இவங்க 2 பேருமே ஏமாற்றிட்டாங்க. அதனால் அண்ணாமலையோட குடும்பமே பெரிய ஒரு சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால் சிந்தாமணி என்றே சொல்லலாம். சிந்தாமணியை மாட்டி விட்டுட்டாங்க முத்து போலீஸில். அதாவது மீனாக்கு இவங்க பிரச்சனை கொடுத்தாங்க. ஒருத்தங்களை வச்சு இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் மீனாக்கு அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தீங்கு பண்ணிட்டாங்க என்ற விஷயத்தை போலீஸில் சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுமே சிந்தாமணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் வேணுமென்று ஏதாவது சொல்லுவான், அதை கேட்டுட்டு நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லையே, அவங்க ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா, இவன் நல்லவே கிடையாது, இந்த மாதிரி வட்டிக்கு யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் அடிச்சிருப்பா, கடைசியில் அவங்களே போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்குறாங்க போல, இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சில பேர் இவளை எப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்காவது பிடிச்சிட்டு போகிறாங்களே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சிந்தாமணிக்கு இன்னுமே கோபம் கூடுது. என்ன அந்த மீனா பண்ணின காரியத்தால் தான் இவ்வளவு நடக்குது என்றிட்டு மீனாவில் பயங்கர கோவத்தோடு போகிறாங்க. அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் சிந்தாமணியோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. சிந்தாமணியோட ஹஸ்பண்டோட ஏற்கனவே சிந்தாமணி பேசுகிறதில்ல. ஆனால் அவங்களோட பொண்ணு விஷயமாக அவங்க பேச போயிருந்தாங்க. பேச போன இடத்துல அவங்க சரி, நான் இனிமேல் தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறேன் என்ற மாதிரி அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. இதை கேட்ட சிந்தாமணி இப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்ன போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் இன்னமோ தெரியலை, அந்த முத்து பையன் ஏதோ சொல்லிட்டான், அதனால் அவங்க சொன்னதை நம்பி என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னது மற்றவங்க சொன்னதை கேட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாதே, நீ ஒரு தப்பு பண்ணினாலே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாள் தான் நீ, அப்படிப்பட்ட நீ இன்னொருத்தங்க பண்ணின தப்பை நீ பண்ணினதா நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவியா, போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சிந்தாமணி, உண்மையை சொல்லு, நீ இதை பண்ணினியா என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சொல்லும்போது சிந்தாமணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. தனக்கு எதிராக மீனா எலெக்ஷனில் நின்றா, அது தனக்கு பொறுக்கலை, அந்த விஷயத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அப்படி இருந்தும் மீனாக்கு தான் அதிக ஓட் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்து மீனா குத்த சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்ன சொல்லிட்டு இருக்கிற சிந்தாமணி, இந்தளவு தூரத்துக்கெல்லாம் இறங்கி வேலை செய்வியா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உன்னிட்ட இல்லாத பணமா, இதுக்காக மற்றவங்கண்ட வாழ்க்கையோட விளையாடுற என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அவளோட வாழ்க்கையோட விளையாடலை, அவள் தான் என்னுடைய பாதையில் குறுக்க வந்துட்டா, இந்த சிந்தாமணி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவள் என்னுடைய பாதையில் வந்தது தப்பு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ மாட்டுப்பட்டு நிற்கிறது நீ, அது மட்டும் இல்லாமல் நீ எப்படிப்பட்டவன்றதை ஊருக்கே அறிய வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் பூக்கார சங்க தலைவி எனக்கு இவங்க தான் அப்படி பண்ணாங்க என்ற விஷயம் தெரிஞ்சால் பூக்கார சங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, நீ எவ்வளவு பேரும் புகழோடையும் இருந்த, உனக்கெல்லாம் இது தேவையா, என்னுடைய பேச்சை தான் நீ மதிக்கிறது இல்லை என்று சொன்னால் ஊரிலேயும் இதுதான் பண்ணிகிட்ருக்கிறியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சிந்தாமணி கெஞ்சுறாங்க, இங்கே பாருங்கள், நான் யாரையும் நம்பி இருக்கலை, நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்பி இருக்கிறேன், சீக்கிரமாகவே வாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் பேசினாலுமே நீ தான் இதை பண்ணினன்றதை நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ அவங்களே சொல்லிட்டாங்களே சிந்தாமணி, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னங்க நீங்கள் நிறைய நாளாக என்னோட நீங்கள் பேசலை, அதனால் நான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்ப்பேன்ன்றது உங்களுக்கு தெரியாமல் போச்சு, இப்போ சொல்கிறேன் கேளுங்க என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பூக்கார சங்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தங்களை பிடிங்க, அதாவது தனக்கு ஆதரவான யாராவது ஒருத்தங்களை பிடிங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இவங்க தான் இதை பண்ணாங்க, சிந்தாமணி இதை பண்ணலை, தேவையில்லாமல் சிந்தாமணி மேலே பழிய போட்டுட்டாங்க, இப்படி சொல்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன சிந்தாமணி, இதுக்கு யார் ஒத்துக்கொள்ளுவாங்க, அந்தளவு தூரத்துக்கு நீ
மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கிறியா என்ன என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த வேலையை பண்ணுறதுக்கு என்னுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொல்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வருவாங்க அங்கேன்ற மாதிரி வந்து சொல்லி யார் ஒருத்தங்களை அங்கே வர பண்ணுறாங்க. வர பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயின்னு சொன்னால், சிந்தாமணி அக்கா இதெல்லாம் பண்ணலை, நான் தான் இதை பண்ணினேன், நான் வந்து இந்த மாதிரி மீனா எலெக்ஷனில் நிற்கிறது பிடிக்காம நான் தான் இதை பண்ணினேன், இதுக்கு நீங்கள் சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணீங்க, பாவம் அவங்கள விட்டுடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது போலீஸ் கேட்குறாங்க, என்னது நீ தான் இதை பண்ணியா, அவங்க பண்ணலையா? இல்லை இல்லை, அவங்க பண்ணலை, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அந்த மீனாக்கு சிந்தாமணியை சுத்தமாகவே பிடிக்காது, அதனால் ஒரு பழியை போடணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க, மற்றபடி அவங்க எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவே மாட்டாங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்களே, நீங்கள் எதுக்கு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னத்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் என்றுட்டு அவங்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு சிந்தாமணியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிந்தாமணிக்கு பயங்கர கோபம், ஒரு பக்கம் சந்தோஷம் தான் வந்து வெளியில் வந்துட்டேன்ண்டு, இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, இனிமேல் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னதான் நான் இதை பண்ணலை என்று சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதும் இல்லை, ஏனென்று சொன்னால் என்னுடைய குணம் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு கண்டிப்பாக மீனா முத்துவை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மனோஜ் வந்து யார்கிட்ட பணம் வாங்கினாங்களோ அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ரோகிணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு, ஆண்டி என்ன உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாமே, நான் வரட்டுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா நீ வர வேண்டாம், இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போதே அதை எப்படி முடிச்சு வைக்கிறேன்னு எனக்கு தெரியுமம்மா, தெரியாமல ஆரம்பிச்சிருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் ஆண்டி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப புத்திசாலி தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, என்னட்ட பணமும் இருக்குது, புகழும் இருக்குது, ஆள்பலமும் இருக்குது, அப்படி இருக்கும்போது வந்து நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமா உன்னோட வந்து பேசுகிறேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், மனோஜ்க்கு வந்து யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போகிறாங்க. ஏற்கனவே மனோஜ் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி 30 லட்சம் வாங்கியிருந்தாங்க, வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமலே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 15 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களோட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, அண்ணாமலையோட சைனம் வச்சு கொடுத்துருக்குறாங்க, அந்த சைனை வச்சது வேற யாரும் இல்லை மனோஜ் தான். இதெல்லாம் தெரிஞ்ச சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த குடும்பத்தை வந்து ஒன்று இல்லை என்று பண்ணணும்னுட்டு நேராக வந்து அவங்கள்ட்ட வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து அண்ணாமலை கேட்குறாங்க, ஏய் உன்னை தான் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ தான் கேள்விப்பட்டேன், உடனே வந்து நிற்கிற அப்படின்னு சொன்னால் அங்கே போனது யாருன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நான் தான் போனேன், நானே தான் வெளியில் வந்து நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதப்படி உன்னால் மட்டும் அது முடியும், ஓ உன்னுடைய பணம் இந்த வேலையெல்லாம் பண்ணுதோ என்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாங்க. இங்கே பாரு, என்னுடைய பணம் எந்த வேலையும் பண்ணலை, நான் வந்து இந்த தப்பும் பண்ணலை, என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்கள் என்னில் இருக்கிற கோபத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்குறீங்கன்னு போலீஸுக்கே தெரிஞ்சு போச்சுக்கு, அது மட்டும் இல்லாமல் யார் இதை பண்ணினானோ அவனே வந்து சரண்டர் ஆகிட்டான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீ பணம் கொடுத்து இப்படி பண்ணு என்று சொல்லியிருப்ப, ஏற்கனவே நீ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்ப, உனக்கெல்லாம் இது புதுசு இல்லை, என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, சிந்தாமணி இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவள் இந்த மாதிரியெல்லாம் சீப்பாக எல்லாம் பண்ணவே மாட்டா, இந்த மீனா தனக்கு தெரிஞ்ச மாதிரி யோசித்து தேவையில்லாமல் சிந்தாமணியோட பேரை இழுத்து விட்டுருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு சிந்தாமணி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் சிந்தாமணி, என்ன நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் இவங்க சொல்லும்போது நம்பவே இல்லை, நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போங்கன்ட்டு நான் பேசாமல் தான் இருந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு மாஸ்டர்ன்ற எண்ணமும் வரையில, விஜயாண்ட ஒரு மரியாதையும் வரையில. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நம்பினீங்களோ நம்பலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான விஷயத்த பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கட வீட்டில் உனக்கு பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது என்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க. என்னது உன்னுடைய வீடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் இது உன்னுடைய வீடா அல்லது யார்கிட்ட வீடுன்ட்டு தெரியும்ன்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வரும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா முத்து இது
இவங்களுக்கு ஒழுங்கா வந்து பணம் குடுத்துட்டு தானே இருக்கிற. அவங்கள்ட்ட கடன் காசு சரியா போய்க்கிட்டு தானே இருக்குது. அப்புறமா எதுக்கு இவங்க வீடு தேடி வந்தெல்லாம் பிரச்சனை குடுத்துட்ருக்காங்க. இங்க பாரு எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டு அனுப்புன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது முத்துவுமே சொல்றாங்க, "அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, பிறகு எதுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க? போங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு உன்னுடைய அப்பா வந்து 30,00,000 கடன் வாங்கினது தான் தெரிஞ்ச மாரி இருக்கிறாங்க. ஆனா நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. உங்களோட வீட்டு பத்திரமே என்னட்ட தான் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்னது வீட்டு பத்திரமா? வீட்டு பத்திரம் பேங்க்ல தான் இருக்கு. உங்கள்ட்ட எப்படி வந்துச்சுது? நீங்க வந்து போலியான பத்திரத்த கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுறீங்களா? போலீஸுக்கு நாங்க இப்ப ஃபோன் பண்றதா?" என்ற மாரி வந்து முத்து வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது, "போலியான பத்திரத்த கொண்டு காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. ஆனா பொய் சொல்ற தேவை உங்களுக்கு ரொம்பவே இருக்கு போல இருக்கு." என்ற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு அந்த பத்திரத்த எடுத்து காட்டுறாங்க. அப்படி பத்திரத்த காட்டும்போது அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "வீட்டு பத்திரம் உங்கள்ட்ட வர வாய்ப்பே இல்லப்பா. என்னுடைய சைன் இல்லாம எப்படியப்பா இதெல்லாம் நடக்கும்?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்னது உங்களோட சைன் இல்லாமலா? உங்களோட சைன் தான் தாராளமா இருக்கே. இங்க பாருங்கன்னு" காட்டும்போது, "ஆமா இது என்னோட சைன் தான். ஆனா வந்து நான் போடலன்னுட்டு" அவங்க அந்த பத்திரத்த தூக்கி வீசுறாங்க. வீசும்போது வந்து முத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யார் அந்த பத்திரத்த கொணர்ந்தாங்களோ அவங்கள்ட ஷர்ட்ல வந்து பிடிச்சிட்டாங்க. "என்னடா நெனச்சிட்டு இருக்கிற? நீங்களா ஒரு போலி பத்திரத்த கொண்டு வந்து அப்பாண்ட சைன் மாதிரியே போட்டு இது எங்கட வீடுன்னு சொல்லி ஏமாத்தி எடுத்துட்டு போகலாம்ன்ட்டு பார்த்தீங்களா? இங்க நிக்கிறவங்க எல்லாம் கை கட்டி திம்பாங்கன்னு நெனச்சீங்களா? என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? இது அம்மாவோட வீடு. அம்மா வந்து இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் வீட்ட மட்டும் தரமாட்டேன்ட்டு உறுதியா இருந்தவங்க. இந்த பிரச்சனைய கேட்டா அம்மா என்ன பாடுபடுவாங்க தெரியுமா?"ன்னுட்டு திரும்பி பார்க்க விஜயா வந்து தலைய குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. "என்ன அம்மா இப்படி நிக்கவே மாட்டாங்களே!" அப்படின்னு சொன்னா, அம்மால ஏதோ ஒரு பிழை இருக்கா? என்ற மாரி வந்து பார்த்துட்டு அவங்கள்ட ஷர்ட்ல இருந்து கை எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், "இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பணம் எனக்கு திரும்ப வரணும். இல்லைன்னு சொன்னால் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து இந்த வீட்டை ஏலத்தில் விட்டுடுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, என்னுடைய சைன் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ என்ற மாதிரி வந்து அண்ணாமலை கேட்குறாங்க. அப்படி சொல்லும்போது உங்களோட ஒய்ஃப் தான் இந்த பத்திரத்தை கொண்டு வந்து தந்தாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் சைன் பண்ணாமல் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அல்லது போனால் இந்த சைனை யார் வச்சாங்கன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட வீட்டு பிரச்சனையெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை பணம். குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பணம் திரும்ப வரணும். இல்லைன்னு சொன்னா இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது. நான் ஏலத்துல விட்டுடுவேன்ன்ற மாரி வந்து சொல்லும்போது, முத்துக்கு டவுட் வருது. இந்த மனோஜ் இந்த மாரியான விஷயங்கள பண்ணக்கூடியவன். அப்பாவோட ரூ. 30,00,000 பணத்தையே எடுத்துட்டு ஓடின இவனுக்கு இந்த வீட்டு பத்திரத்த வைக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இது அம்மாவும் இவனும் சேர்ந்து செய்த வேலையா தான் இருக்கணும்ன்னுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மனோஜ போய் விரட்டுறாங்க. "மனோஜ் உண்மையை சொல்லிடு. இங்கே பாரு அந்த பாலர்காரி தான் இங்கே ஏமாத்திட்டு இருக்கிறான்ட்டு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நீயுமே இங்கே ஏமாத்திட்டு இருக்கிறன்றதை இப்போ எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சொல்லு யார் இதை பண்ணது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியாது என்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. உனக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அம்மா என்ன விஷயமா இருந்தாலும் உனக்கு தான் சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கடன் வேண்டிட்டு திரிகிறது நீ மட்டும்தான் இந்த வீட்டில். மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்கள்ட்ட தங்களோட உழைப்பில் தான் சாப்பிடுவாங்க. இல்லையாண்டா பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நீ தான் வந்து மற்றவங்களுக்கு பந்தா காட்டணும்னு சொல்லிட்டு கண்டவங்கள்ட்ட கடன் வேண்டி திரிகிறது நீ தான். பாரு கண்டவனெல்லாம் வந்து அப்பாவை கேள்வி கேட்குற அளவும் வந்துட்டுது. சொல்லு யாருன்னுட்டு அவங்க அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவங்க அடித்த அடி தாங்கலாமல் மனோஜ் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நான் தான் வச்சேன். ஆனால் வந்து நானா இதை வைக்கணுமென்று வைக்கல. அம்மா தான் சொன்னாங்க இதில் நீ வந்து சைன் பண்ணிடு. அப்பான்ற சைன் நீ நல்லாவே வைப்பதானே நீ வச்சிடுன்ற மாதிரி வந்து அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் நான் வச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே உட்கார்ந்துருந்த அண்ணாமலை எழுந்து விஜயா கிட்ட போகிறாங்க. போகும்போது சுருதியும் மீனாவும் ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. "மாமா மாமா அடிச்சிடாதீங்க மாமா பாவம்ன்ற" மாதிரி வந்து சொல்கிறாங்க. "என்னது பாவமா? இவளும் இவனும் இருந்து இந்த வீட்டில் செய்கிற காரியத்தால் என்ன கண்டவன் நின்றவன் எல்லாம் வந்து என்னை கேள்வி கேட்குறதும் இல்லாமல் என்னுடைய வீட்டு பத்திரத்தை வேற அவன் கையில் வச்சுட்டு எனக்கு வந்து கேள்வி கேட்டுட்ருக்கிறான். இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நான் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறேன்னா? முத்து யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறாங்களா? யார் ரவி யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறான்? இவன் பண்ணுற காரியத்துக்கு எதுக்கு மற்றவங்க தலை குனிஞ்சு நிற்கணும்? சொல்லு விஜயா என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. அவங்க அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நான் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன்ட்டு அடிச்சிடுறாங்க.
இதுக்கப்புறமா வந்து சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அடிக்கிறது, பிரச்சனைப்படுறது இதெல்லாம் உங்களோட வீட்டோட வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நேரம் முக்கியம். எங்களோட நேரத்தை வீணாக்கி உங்களோட பிரச்சனையை, உங்களோட ட்ராமாவை பார்த்துட்ருக்க நாங்கள் விரும்பலை. அதனால் நீங்கள் இந்த பணத்தை எப்போ தருவீங்கன்றதை ஒரு டேட்டை சொல்லிடுங்க. இல்லைன்னு சொன்னால் அவர் என்னத்தான் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறார். நான் சொன்னதால தான் அவர் உங்களுக்கு பணம் தந்தார். இப்போ நீங்கள் பணத்தை கொடுக்கலையேன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பணம் கேட்டு எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அண்ணாமலை என்ன முத்து என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ஏதாவது பண்ணலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இத்தனை நாளுக்குள்ள நாங்கள் அந்த பணத்தை தருவோம் என்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டை வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தனை நாளுக்குள்ள அந்த பணம் திரும்ப வரணும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏலத்தில் விடுவோம். எப்படி வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை நம்புறது? நீங்கள் பொய்யோட சொல்லலாம் தானே, சும்மா நாங்கள் வந்து திரும்பி போகணும் போகணுமன்றதுக்காக கூட சொல்லலாம். நான் உங்களை போல் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பேப்பரில் வந்து சைன் பண்ணி தரணும். அதாவது வந்து வெற்றி பேப்பரில் நீங்கள் எல்லாரும் சைன் பண்ணி தரணும். தந்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை நம்புவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் அந்த பேப்பரை கொண்டு போய் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.